இன்னும் ஷோக்கு டைம் ஆயிடுச்சு, இன்னும் ரெடி பண்ணலையா? எவ்வளோ லட்சம் பேர் வெளியே காத்துக்கிறாங்க. டேரக்டர் எங்க? கேமராமேன் சீனா வாங்க. இடிக்காதியா, பொறுமை அங்கே போய் நில்லையா, அங்கே போய் அடியா. மூஞ்சிலாம் கட்டாதா? மேக்கப் ஓகே. இந்த ஷோவில் உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். நம்ம இப்போ ஷோக்குள்ளே போகலாம். நம்ம ஷோ பேர் கண்ணியோட வாங்க வெண்ணியோட போங்க. நிறையா குடும்பத்தில் நிறையா பிரச்சனை வந்து பிரிஞ்சு போனது வந்து அந்த பிரிஞ்சு போன குடும்பத்தை ஒன்று சேர்க்கறத நம்ம வேலையை. நம்ம கேமராமேன் அப்படி போப்பா. அந்த வேலை தான் நம்மளுக்கு. இப்போ எல்லா விஷயத்தையும் பொறுமையாக நிதானமாக உக்காந்து பேசினாலே அந்த பிரச்சனை சால்வ் ஆகிடும். ஓ மை காட், ஃபோன் வருது. ஹலோ, இன்னும் நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணி இருக்கீங்க. அப்புறமா ஃபோன் பண்ணுறேன், வெய். எதில் விட்டேன்? பொறுமையாக நிதானமாக எல்லா விஷயத்தையும் பேசினாலே அதுக்கான தீர்வு கிடச்சிரும். இப்போ இன்னைக்கு நம்ம பைபிள்ல இருந்து ஒரு திருமண தம்பதிங்க வராங்க. அது வேற யாரும் இல்லை, ஹானா அண்ட் எல்கானா. எல்லாம் கை தட்டுங்க. சொல்லுங்க அண்ணா, உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்க சொல்லுங்க. ஹானா, பயப்படாம சொல்லுங்க, நாங்க இருக்கோம், எல்லாத்தையும் நாங்க பார்த்துக்கிறோம், பயப்படாம சொல்லுங்க. ஹேனா, என்னாச்சு? சத்தமா சொல்லுங்க, ஒண்ணுமே கேட்க மாட்டேது. சார், இதே தான் சார் பிரச்சனை. எங்க போனாலும் இதே தான் பண்றா. வீட்லயே இதே தான் பண்றா, இங்க வந்து இதே தான் பண்றா. ஆமீன். சார், பிரேயர் பண்ணிட்டு இருந்தேன் சார். என்னாச்சு? எஸ் அப்பா, ஒன்றும் இல்லைம்மா. உன் குடும்பத்தில் என்ன பிரச்சனை கேட்டம்மா? அது வந்து ஏமா திரும்ப ப்ரே பண்ணலாமா? ஏமா இருமா, நான் உங்ககிட்ட கேட்டு வந்துடும்மா. சொல்லுங்க எல்கானா, உங்களுக்கு என்ன பிரச்சனை? சார், என் குடும்பத்துலலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை சார். இத்தனைக்கு அவளை நான் ரொம்ப நல்லாவே பார்த்துட்டு இருக்கேன். நல்லா சாப்பாடு கொடுக்குறேன், நல்ல வீடு இருக்கு. இத்தனைக்கு நான் அவளுக்கு ரெட்டை பங்கு கொடுத்துருக்கேன். இதுக்கு மேலே அவளுக்கு நான் என்ன சார் தர முடியும்? அதானே. சோறுக்காகவா சார் கல்யாணம் பண்றோம்? சோறுக்காகனா ஒரு மாடை கூட கல்யாணம் பண்ணி சோறு போடலாம் சார். அவர் இதுவரை என் கஷ்டத்துல கூட நின்னதில்ல, எதுவுமே பண்ணதில்லை. இதெல்லாம் கூட விடுங்க சார். 2 பங்கு கொடுத்தேன்னு சொன்னாரு. 2 பொண்டாட்டி இருக்குன்னு சொன்னாரா சார்? ஓ மை காட். இங்க பாருங்க, 2 பொண்டாட்டி இருக்க இடத்துல தான் பெரிய பிரச்சனை இருக்கு. இது வேலைக்காகாது. இங்க பாருங்க இருக்கானா, உங்களுக்கு அண்ணாள் மேல அன்பு இருக்கா இல்லையா? சார், என்ன சார் கேள்வி இது? எனக்கு ஹானா எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? 10 பிள்ளைங்க காட்டில எனக்கு அவ தான் சார் மேன்மையானவ. இப்படிதான் சார் நல்லா வாழைப்பழம் மாதிரி பேசி ஏமாத்துறாரு சார். என்னங்க பாருங்க, 2 பேர்லாம் வேலைக்காகாது. ஒருத்தவங்க கூட தான் வாழ முடியும். 2 பேருக்கு இடத்துல கண்டிப்பா பிரச்சனை இருக்கு சார். 2 பேர் தான் சார். 2 பேரும் வாழ முடியாதுங்க சார். 2 பேர் தான் சார். ஏங்க, ஒருத்தவங்க இவங்களா இல்ல அவங்களா, நீங்க முடிவு செய்யுங்க. என்னங்க நீங்க 2 பேர்லாம் வாய்ப்பே இல்லை சார். 2 பேர் தான் சார். ஏன் ஆபிரகாமுக்கு 3 பொண்டாட்டி இருந்துச்சு, அவரை கேட்டீங்களா? ஏன் தாவீதுக்கு 5 பொண்டாட்டி இருந்துச்சு, அவரை கூப்பிட்டு கேட்டீங்களா? ஏன் இப்போ மிரண்டுருவீங்க பாருங்க. சாலமோனுக்கு அவரை கூப்பிட்டு கேட்டீங்களா? அவரை கேட்க முடியுமா? நான் ஒரு டம்மி பீஸ், சும்மா என்ன பூச்சை நோண்டின்னு இருக்கீங்க. இருமா அதை விடுங்க சார். அவர் சர்ச்சுக்கு போறாரான்னு கேட்டிங்களா? வருஷத்துக்கே ஒரு தடவை தான் சார் சர்ச்சுக்கு போறாரு. ஆனா நான் டெய்லி ஏசப்பா பாதத்துல போய் அழுதுட்டு இருக்கேன் சார். என்னம்மா நீ வருஷத்துக்கு ஒரு வாட்டி போறாங்களா? எல்கானா, இது சரியில்லை. இங்க பாருங்க மக்களே, வருஷத்துக்கு ஒரு வாட்டி கத்தரை தேர்றது, பண்டிகையான கத்தரை தேர்றது, வாரத்துக்கு ஒரு வாட்டி கத்தரை தேர்றது, இதெல்லாம் வேலைக்கே ஆகாது. டெய்லியும் ஒவ்வொரு நாளும் கத்தரை தேடுங்க. ஒவ்வொரு நாளும் கத்தருக்கு உங்களுக்கு இருக்க ரிலேஷன்ஷிப்பை நீடிங்க. பாருங்க எல்கானா, ஒரு வருஷத்துக்கு இப்பெல்லாம் நீங்கள் சர்ச்சுக்கு போனால் வேலைக்கு ஆகாது. இங்கே பாருங்க, உங்களுக்கு என்ன நீங்கள் வெக்கமா இல்லை, அவமானமா இல்லை? என்ன நீங்கள் எல்கானா, நீங்களாம் தேவ பிள்ளையா? சார், நான் வேற இந்த ஸ்கிட்ல நடிக்கிறேன், அவள் தான். எல்கானா என் கேரக்டர் தான். சும்மா நோட் நினைக்கீங்க. காலைல 5 மணிக்கு சர்வீஸ் போயிட்டு சாயந்தரம் ஃபேமிலி ஃபெலோஷிப் அட்டன் பண்ணுறேன். சும்மா என்ன நோண்டு இருக்கீங்க இப்படி? இது வேற ஸ்கிட் தான், சீரியஸாக எடுத்துக்காதீங்க. இன்னையா அது? கேமராமேன், என்னடா இது? சார், ட்ரோன் சார், ட்ரோனா? டேய், அப்படியே எத்தனை போயிடு. ஏப்பா எத்தனை போப்பா, வெளியே எத்தனை போப்பா. எதில் விட்டோம்?
இங்கே பாருங்க, வருஷத்துக்கு ஒரு வாட்டிலாம் சர்ச்சுக்கு போகிறது வேலைக்கு ஆகாது. இங்கே பாருங்க, சொல்லுங்க உங்கள் மேட்டர் என்ன சொல்லுங்க. இப்படி தான் சார். வீட்டுக்கு போனால் அந்த பெண்ணினால் என்னை மலடின்னு சொல்கிறா. இவரும் என்னை புரிஞ்சுக்க மாட்டுறாரு. ஏன் சர்ச்சுக்கு போனால் அந்த ஏலி தாத்தாவும் என்னை தப்பாக பேசுகிறாரு. நான் எப்படி சார் இப்படிலாம் இருக்கிறது? என்னை எவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாங்க சரிம்மா சார். என்னால் வாழவே முடியல சார். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். நீங்களே கேளுங்க சார். இப்போ தான் உங்கள் கஷ்டங்கள் நல்லா புரியுது. நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னு புரிஞ்சுக்கிறேன். நீங்கள் என்ன ஜெபிச்சிருக்கீங்கன்னு தெரியுமா? என்னை நினைவு கூறுங்க அப்படின்னு நீங்கள் ஜெபிச்சிருக்கீங்க. இதை பாருங்க, எசேக்கியேல் அவங்க லாஸ்ட் சாவும் தருணையில் அவர் ஜெபிச்சாரு, என்னை நினைவு கூறுங்க ஆண்டவரேன்ட்டு. அவருக்கு 15 வருஷம் கூட்டி கொடுத்தாரு ஏசப்பா. அதே மாதிரி பாருங்க, சிம்சோன் அவரை பிடிச்சி வச்சிருந்தாங்க. அத்தனை பேர் பிடிச்சி வச்சோம். அவர் லாஸ்ட்டாக கேட்டார், இந்த ஒரு தடவை என்னை நினச்சி பாருங்க ஆண்டவரேன்ட்டு. அப்போயும் ஆண்டவர் நினச்சாங்க. பைபிளில் ஒவ்வொருத்தரும் நினச்சி பாருங்கன்னு கேட்கும் போது ஏசப்பா அவங்களோட யோசிச்சு பார்த்து அவங்களுக்கு நன்மை செஞ்சுருக்காரு. உங்களையும் ஏசப்பா நன்மை செய்வார். நீங்களும் நீங்கள் ஜெபிச்சதுக்கு கண்டிப்பாக ஒரு தீர்வு கிடைக்கும். இங்கே பாருங்க மக்களே, இவங்க ஜெபிச்சதுனால தான் நம்மளுக்கு இதில் ஒரு இது புரிஞ்சிருக்கு. இவங்க பாருங்க, இதுக்காக தான் இவங்க இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்கு போல. உங்களுக்கு குழந்தை இல்லாதனால தான் அவங்க ப்ரேயர் பண்ணி நினைவு கூறுங்க சொன்னால்தான் நம்மளுக்கு வந்திருக்கு. ஓகே, இனிமேவாச்சு நீங்கள் சண்டை போடாமல் ஒன்றாருங்க.